بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. முஸ்னத் அஹ்மதில் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் வரக்கூடிய 25வது ஹதீஸ். இந்த 25வது ஹதீஸில் நமக்கு நிறைய படிப்பினைகள் என்பது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 3 விஷயங்களை இந்த ஹதீஸில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். உறவினர்களுக்கு மத்தியிலையும் மார்க்கத்திற்கு மத்தியிலையும் நாம் எப்படி சரியானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக அழகான ஒரு ஹதீஸாகவே இந்த ஹதீஸு பதிவாகிறது. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் யார் அப்படின்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளான அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர். என்ன ஹதீஸை அறிவிக்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மதீனாவில் நிறைய மாற்றங்களான விஷயங்கள் என்பது நடைபெற்றது. தொடர்ந்து நம்ம படிக்கிற ஹதீஸ் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள ஹதீஸ் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தில் நம்ம அதிகமாக படிச்சிருக்கிறோம். அதனுடைய வரிசையில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு சிறிது நாட்கள் கழித்து ஹதீஸை அறிவிக்கிறது யார் அப்படின்னா ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகி ஃபாத்திமா நாயகிக்கு என்ன வேணும்? ஆயிஷா நாயகி ஃபாத்திமா நாயகிக்கு என்ன வேணும்? சாட்சியா? ரசூலுல்லாவுக்கு ஃபாத்திமா நாயகி மக, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாவுடைய மனைவி. அப்போ என்ன வேணும்? அம்மாவா? அம்மாவா வேணும்? சரி, எனக்கு தெரியல. அம்மா வேணுமா? சரி. ஆமாம், கதீஜா அம்மாவுடைய மக, சாட்சி தான் வேணும். சரி. அப்போது ஆயிஷா நாயகி அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. யாரை பற்றி? ஃபாத்திமா நாயகியை பற்றி. ஃபாத்திமா நாயகி யார்கிட்ட ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு சொத்து விவகாரத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட தன்னுடைய சொத்து விவகாரத்தை கொண்டு வராங்க. என்ன விவகாரம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் போர்க்களத்தில் கலந்துக்காமலேயே ரசூலுல்லாஹ்விற்கு சில அன்பளிப்புகள் என்பது கிடைக்கப்பட்டிருந்தது. சில தோட்டங்கள், துறவுகள், சில கடைகள், சில வெற்று இடங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்விற்கு என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? கிடச்சிருந்துச்சு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுக்குன்னு சொல்லிக்கிற வாரிசில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு வாரிசு யார் அப்படின்னா அன்னை ஃபாத்திமா நாயகி தான். இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிமார்கள் எல்லாம் இருந்தாலும் ஃபாத்திமா நாயகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்னுடைய தந்தை மரணிக்கும் போது எந்த சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு மௌத்தா போனாங்களோ அந்த சொத்தை வாரிசான எனக்கு எவ்வளோ சேருமோ அவ்வளோ கணக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. இப்போ ஃபாத்திமா நாயகிக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன வேணும்? ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா வேணுமா? சரி, தன்னுடைய அப்பாட்ட என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. இதுக்கடையில் ஃபாத்திமா நாயகனுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்குது? ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய முதல் மூத்த ஆலிமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. பெரிய வருமானங்கள் என்பது எதுவுமே கிடையாது. ஃபாத்திமா நாயகி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு
குழந்தைகளாகவே கையில் வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில், தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் ஃபாத்திமா நாயகி அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அதை கொடுக்க மறுத்துடுறாங்க. என்ன சொல்லி மறுக்கிறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? நபிமார்களுடைய சொத்து என்பது வாரிசுகாரர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்படாது. நாங்கள் ஏதாவது விட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னால், நாங்கள் மௌத்தா போகும்போது எங்களுக்குன்னு ஏதாவது சொத்து இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கக்கூடாது. மாறாக அதை எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிடணும் அல்லது இஸ்லாத்துக்காக அதை பயன்படுத்தணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஃபாத்திமா நாயகிட்ட மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இதனால் கடுமையான கோபம் அன்னை ஃபாத்திமா நாயகிக்கு வருது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாதம் கழிச்சு தான் ஃபாத்திமா நாயகி மௌத்தா போனாங்க. புரியுதுங்களா? இப்படி 6 மாதமாகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே ஒரு கோபத்தோடையே தான் அன்னை ஃபாத்திமா நாயகி இருந்தாங்க. இறுதியாக அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க? மௌத்தா போயிடுறாங்க. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலமும் வருது. அந்த ஹதீஸினுடைய தொடர் தான். அதுக்கடுத்து ஃபாத்திமா நாயகி என்ன கேட்குறாங்க? ஹைபரில் பதக்கெல்லாம் கிடச்சதெல்லாம் எங்களுக்கு பங்கு வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. மதீனாவில் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கிற சொத்துக்களை பங்கு வச்சு கொடுங்கங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதையுமே கொடுக்கல, மறுத்துடுறாங்க. எந்த ஒன்றையுமே என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் செஞ்ச எந்த ஒரு நல்ல காரியத்தையும் விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. இன்னொன்று ரசூலுல்லாஹ்வுடைய எந்த கட்டளைகளையும் நான் மீறுவதற்கும் தயாராக இல்லை. அப்படி ஒரு வேளை ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒன்றை நான் விட்டாலோ, ரசூலுல்லாஹ் எனக்கு இட்ட கட்டளைகளில் ஒன்றுக்கு நான் மாறு செஞ்சாலோ நான் வழி தவறி போயிடுவனோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது. அதனால் உங்கள் சொத்து எதையும் உங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கவே முடியாதுன்னு ஒரே பதிலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இதில் 3 விஷயம் நீங்கள் என்ன விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால், மார்க்கத்தினுடைய சட்டம் என்று வரும்போது, மார்க்கத்தினுடைய விஷயம் என்று வரும்போது அங்கே பாரபட்சம் பார்த்து தீர்ப்பு வழங்கக்கூடாது. இவர் இன்னாருடைய நமக்கு இவ்வளோ நெருங்கிய சொந்தமாச்சே, நாளைக்கு நம்ம முகத்தில் முழிக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான பாரபட்சங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது. ஒரு ஆள் ஒரு மார்க்க சட்டத்தை கேட்குறாருன்னா, இன்றைக்கி இருக்கிற நிறைய உலமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் செல்வந்தராக இருக்கக்கூடியவர் ஒரு சட்டத்தை கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டத்தை சொல்லிடுறது. புரியுது அவங்களுக்கு? ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரு பெரிய பணக்காரர் கேட்காரு, என்ன கேட்குறாரு? இந்த மாதிரி அசர் தொழுகையை வந்து எனக்கு எப்போவுமே கொஞ்சம் மதிய தூக்கம் வர்றதுனால ஒரு 5:45 6 மணிக்கு மேலே தொழட்டா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? ஒரு 5:45 6 மணிக்கு என்ன செய்யட்டுமா அசர் தொழுகையை தொழட்டுமான்னு கேட்குறாரு. நம்ம என்ன பதில் சொல்லணும் அவருக்கு? அப்படிலாம் தொழ முடியாதுங்க. அசருக்குன்னு ஒரு வக்து இருக்குது, அந்த வக்தில் தான் அதை தொழணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஹாஃபிது அலா ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வ கூமு லில்லாஹி கானிதீன், தொழுகையில் நடுத்தொழுகையை நீங்கள் பேணி தொழுவுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். நடுத்தொழுகைங்கிறது அசர் தான். அசரை தாமதிக்கக்கூடாது. அசர் தொழுகைக்கு நிறைய நன்மை இருக்குது, நீங்கள் வந்து தொழணும் அப்படின்னு சொல்லி மார்க்க சட்டத்தை என்ன செஞ்சிடணும்? சொல்லணும். அப்படி தானே? ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அப்படி யாராவது கேட்டால், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடியலை தானே. அவருக்கு முடியாமலாம் இருக்காது, சாப்பிட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பார், அவர் தூங்கிட்டு போகணும், முடியாமல் தானே இருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எஞ்சி வந்து எப்படினாலும் தொழுதுக்கலாம். யார்கிட்ட சொல்லுவாங்க? கொஞ்சம் நல்ல பணம் படைச்சவங்க, ஒரு பதவியில் இருக்கிறவங்க, ஒரு பொறுப்பில் இருக்க அவங்கள்ட்ட என்ன செய்கிறது? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுறது. அதே நேரத்தில் ஒரு எளிய மக்கள் யாராவது கேட்கும்போது, எப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ அசர் தொழில் கரெக்டாக வரணும்ப்பா, உனக்கு என்னப்பா அப்படி என்னப்பா வேலை கிடக்கு, நீ அப்படி என்னப்பா வேலை பார்த்து எத்தனை லட்சமாக நீ சம்பாரிச்ச, அதெல்லாம் இல்லைப்பா, தொழுகைக்கு நீ கரெக்டாக காம சொல்லும்போது வர வேண்டாமா அப்படின்னு என்ன செய்கிறது? அங்கே பேசுகிறது. அப்படிங்களா? அப்போது பாருங்கள், ஆயிஷா அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாய்க்கு எவ்வளோ நெருங்கிய சொந்தம். அபூபக்கர் ரலியல்லாஹு யார்? ரசூலுல்லாஹ்வுடைய
மாமனார் ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய பாலிய வயது சிநேகிதன், சிறுபிராயத்தில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் யார் நண்பர்களாக இருந்தவங்க. தான் நண்பனின் மகள் வந்து கேட்குறாங்க, சொந்த பந்தத்தை ஒரு பக்கம் வச்சுட்டாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்க யார் நெருங்கிய நண்பர், அப்படி தானே? தான் நண்பனின் மகள் வந்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. உடனே அவங்க மேலே இறக்கப்பட்டு பாவப்பட்டு வந்து மார்க்க விஷயங்களில் விளையாண்டுறக்கூடாது. எதில் விளையாண்டுறக்கூடாதுன்னுக்காங்க? என் நண்பனின் மகளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய மகளாக இருந்தாலும், நான் பெண் கொடுத்த என்னுடைய மருமகனுடைய மகளாக இருந்தாலும், ஃபாத்திமா நாயகி 3 அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய மக, அப்படியானே? ரெண்டாவது தன்னுடைய நண்பனின் மக, மூணாவது மருமகனுடைய மக, அப்படியானே? இவ்வளோ அந்தஸ்தில் ஃபாத்திமா நாயகி இருந்தாலும் ஃபாத்திமா நாயகிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலை, கொடுக்கல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதன் பிரகாரம் தான் நடக்க முடியும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. அப்போது இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டம் என்று வரும்போது அதில் குடும்ப பாரம்பரியம் இன்னார் அன்னாருங்கிற முகதாட்சினை பார்த்து என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு வழங்கக்கூடாது. சட்டம் என்னவோ அதை தெளிவாக சொல்லிடுறோம். ரெண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், ரசூலுல்லாஹ் செஞ்ச எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நான் விடுறதுக்கு தயாராக இல்லை. நம்மளும் எப்படி தான் இருக்கணும்? ரசூலுல்லாஹ் செஞ்ச நல்ல அமல்கள் இருக்கா இல்லையா, நல்ல காரியங்கள் சுன்னத்தான காரியங்கள் இருக்கா இல்லையா, அந்த சுன்னத்தான காரியங்கள் எந்த ஒன்றை விடுவதற்கும் நான் என்னவாக இல்லைங்கிறாங்க, தயாராக இல்லை. நீங்கள் என்னனாலும் என்னை நினச்சிக்கங்கம்மா, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, ஏன் அபூபக்கர் இப்படி சொன்னார் வச்சார் அப்படி நீங்கள் என்ன நினச்சிங்க. ஆனால் இது ரசூலுல்லாஹ் செஞ்சது. இது யார் செஞ்சது? ரசூலுல்லாஹ் செஞ்சது. ரசூலுல்லாஹ் அப்படி தான் அவங்களுடைய சொத்தை இது வரைக்கும் பயன்படுத்தினாங்க. ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்றதுக்காக வேண்டி, நிதி உதவிக்காக வேண்டி, அது மாதிரி ஒரு திடீர்ங்கிற ஒரு போர்க்களத்துக்கு கிளம்புறதுக்காக வேண்டி, இதுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இது ரசூலுல்லாஹ் செஞ்ச நல்ல காரியம். நான் வந்து ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த நல்ல காரியத்தை நான் விட தயாராக இல்லை. அப்போ நம்மளும் எப்படி இருக்கணுங்க, ரசூலுல்லாஹ் எந்த ஒரு சுன்னத்தை செஞ்சுருக்கிறாங்களோ அந்த ஒரு சுன்னத்தை, அந்த ஒரு நல்ல காரியத்தை எல்லா நேரங்களிலும் எல்லா தருணங்களையும் நம்ம செய்யக்கூடியவங்களாக என்ன செய்கிறது இருக்க வேண்டும். மூணாவது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவதற்கு நான் தயாராக இல்லை. இதா இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறதுக்கு நான் தயாராக இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன கட்டளையை பிறப்பிச்சாங்களோ அந்த கட்டளையின் பிரகாரம் தான் நடப்பேன். அது ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாலும் சரி. உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க, மௌத்தா போயிட்டாங்க, அவங்க மௌத்தா போனதுனால அதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. அப்படிங்கிற ஒரு நிலைக்கு யார் வரலை, அபூபக்கர் ரலியல்லாஹு வரல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதுதான். அது யாருக்காக இருந்தாலும் சரி, எவருக்காக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, அதை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க பாருங்கள், அப்படி ரசூலுல்லாஹ் வந்து செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை நான் விடும்போது, ரசூலுல்லாஹ் ஏவிய அந்த கட்டளைகளை நான் செய்யாமல் இருக்கும்போது நான் வழி தவறி போயிடுவனோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. என்ன இருக்குன்னாங்க? இப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்? யார் இது? ரெண்டாவது சும்ராவா? போங்கம்மா, பாவம் ஒரே ஆள் ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருக்கீங்க, போங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பாவ செயலை செய்யும்போது, மார்க்கம் சொல்லாத ஒன்றை செய்யும்போது நம்ம மனசுக்குள்ளே தோணணும், ஆஹா இந்த காரியத்தை செய்கிறதுனால நம்ம பெரும் பாவி ஆயிடுவோமோ, நம்ம வழி தவறி போயிடுவோமோ, மார்க்கத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுமோ, நாளைக்கு மறுமையில் இதை செஞ்சதுனால அல்லாஹ்தால நம்மளை கேள்வி கணக்க கேட்டுருவானோ அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே என்ன செய்யணும், ஊடுருவணும். அப்போ இந்த 4 விஷயங்கள் இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன செய்யறதுங்க, படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலமும் அதே மாதிரி தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் இதே மாதிரி தான் இருந்துச்சு, அதே மாதிரி தான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஃபாத்திமா நாயகி இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால ரசூலுல்லாஹ்வுடைய சில சொத்துக்களை பராமரிக்கிற ஒரு பொறுப்பையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துருந்தாங்க. புரியுதுங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு உடனே எழுதியெல்லாம் கொடுக்கல, அதை பராமரிக்கணும். பராமரிக்கிறதுக்காக ஒரு சம்பளம் மாதிரி வச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு யார் கொடுத்துட்டு இருந்தா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்தாங்க. அப்போ பாருங்கள், மார்க்கம் என்னன்னா அப்படியே அதை வாழையடி வாளியாக எது இருக்குதோ அதை தான் செய்யணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? காலங்கள் மாற மாற மார்க்கமும் மாறும், மதமும் மாறும், மனமும் மாறுங்கிற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டே என்ன செய்யக்கூடாதுங்க,
போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ரொம்ப ஆதாரபூர்வமான தெளிவான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அப்போது இதனுடைய அரபு ஒரு முறை வாசித்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். حدثنا يزيد بن عبد ربه قال حدثنا بقية بن وليد قال حدثني شيخ من قريش عن رجاء بن حيوة عن جنادة بن أبي أمية عن يزيد بن أبي سفيان قال قال أبو بكر رضي الله عنه حين بعثني إلى الشام. வேறு ஹதீஸ் வாசிக்கணும், பக்கம் மாறி சொல்ல வேண்டாமா? ஏன்னா வேறு ஹதீஸ் ரிவாயத்தை வாசிக்கும்போது தெரியாது, வாசகம் மாறும்போது என்ன வாசகம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாசகம் பாசனின்னு வருது. நானும் பார்க்குறேன். முதல்ல எடுத்தோன்னே சொல்ல வேண்டாமா, அசத்து வேறு எங்கேயோ படிக்குன்னு சொல்ல வேண்டாமா? அப்படி வாசம் நினச்சிட்டிங்க. அது அர்த்தம் சொல்லும்போது அந்த ஹதீஸினுடைய துவக்கம் எதுவோ அதிலிருந்து வாசிப்பேன். ராவிகளை மட்டும் விட்டுட்டு அதிலிருந்து வாசிப்பேன். புரியுதுங்களா? முதல்ல வாசிக்கும்போது எப்போவுமே ராவிகள் எல்லாத்தையும் வாசித்து நம்ம வாசிக்கிறது பழக்கம். பாருங்கள். ஹத்தசனா யாக்கூபு கால ஹத்தசனா அபி அன் சாலிஹின் கால இப்னு ஷிஹாபின் அக்பரனி உர்வத் இப்னு ஜுபைரின் அன்ன ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா زوج النبي صلى الله عليه وسلم أخبرته أن فاطمة بنت رسول الله صلى الله عليه وسلم سألت أبا بكر رضي الله عنه بعد وفاة رسول الله صلى الله عليه وسلم